வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சனிக்கிழமை நடைபெற்ற சுயமரியாதை இயக்க 100ஆண்டு விழாவில் உரையாற்றிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின், எனக்கு எதிராக பொய்கள் பரப்பப்படுகின்றன, ஆனால் எப்போதும் போல நான் அவற்றை என் செயல்கள் மூலம் எதிர்க்கிறேன் என்றார். செங்கல்பட்டில் திராவிடர் கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு 1929ஆம் ஆண்டு முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடத்தப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கிறது. பெரியார் ஈ.வே. ராமசாமி நிறுவிய இயக்கத்தின் நீடித்த பாரம்பரியத்தை கொண்டாடும் கூட்டத்திற்கு திமுக தலைவர் கே. வீரமணி தலைமை தாங்கினார். தனது உரையின் போது திருச்சியில் உள்ள சிறுகனூரில் 155 அடி உயர பெரியார் சிலையை கட்டும் திமுகவின் பெரியார் உலக திட்டத்திற்கு திமுகவின் 126 எம்எல்ஏக்கள் மற்றும் 31 எம்பிக்களின் 1 மாத சம்பளம் நன்கொடையாக வழங்கப்படும் என்று ஸ்டாலின் அறிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டு பங்களிப்பு 1.5 கோடி ரூபாயாக இருக்கும் என்று அவர் கூறினார். இந்த முயற்சி பெரியார் முன்வைத்த சமூக நீதியின் கொள்கைகளுக்கு நன்றியுணர்வையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் ஒரு செயலாகும் என்று அவர் மேலும் கூறினார். விமர்சகர்களுக்கு பதிலளித்த ஸ்டாலின், சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழாவையும் திமுகவின் பிளாட்டினம் விழாவையும் கொண்டாடுவதன் முக்கியத்துவத்தை சிலர் கேள்வி எழுப்பினர். எதுவும் மாறவில்லை என்று கூறினார். இத்தகைய கருத்துக்கள் உண்மையான அக்கறையிலிருந்து அல்ல, ஆணவத்திலிருந்து வந்தவை என்று அவர் நிராகரித்தார். அவரை பொறுத்தவரை இந்த விமர்சகர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட அடக்குமுறை கட்டமைப்புகளை பாதுகாக்க விரும்புவதால் திராவிட இயக்கத்தின் முன்னேற்றத்திற்கு சவால் விடுகிறார்கள். சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு கால பயணம் உடனடி மாற்றத்தை பற்றியது அல்ல, மாற்றத்திற்கான விதைகளை விதைப்பது பற்றியது என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். இன்று நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் மாற்றத்தை விரும்பாதவர்களின் சதித்திட்டத்தை நீங்கள் காண்பீர்கள். அப்போது தமிழ்நாடு ஏன் தனித்து நிற்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அவர் கூறினார். பெரியாரின் இயக்கத்தின் முடிவை எதிர்ப்பாளர்கள் பலமுறை கணித்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தவறாக நிரூபிக்கப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார். பெரியாருடன் இந்த இயக்கம் இறந்துவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அண்ணாதுரையும் கருணாநிதியும் அதை முன்னெடுத்துச் சென்றனர். பின்னர் அதற்கு எதிர்காலம் இல்லை என்று அவர்கள் கூறினர். ஆனால் இன்று நான் மக்களின் ஆதரவுடன் இங்கே இருக்கிறேன் என்று ஸ்டாலின் கூறினார். பொய்களுக்கு வார்த்தைகளால் அல்ல, அர்த்தமுள்ள செயல்களால் பதிலளிப்பதாக மீண்டும் வலியுறுத்தினார். தனது உரையை முடித்த முதலமைச்சர், தமிழ்நாட்டை மட்டுமல்ல முழு நாட்டையும் 100ஆண்டு பின்னோக்கி இழுக்க வேண்டுமென்றே மற்றும் ஊக்கமளிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டினார். வரவிருக்கும் தேர்தல் வெறும் அரசியல் போர் அல்ல என்று அவர் எச்சரித்தார். தமிழ் இனம் அதன் அடையாளத்தையும் முன்னேற்றத்தையும் பாதுகாப்பதற்கான தேர்தல் இது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.